நீண்ட மாதங்களாக பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேலின் போர் தொடர்ந்து நடந்து வந்தது என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இதனைத் தொடர்ந்து இந்த போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இருதரப்புக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் இந்த போர் முடிவுக்கு வந்திருந்தது. இது காசா மக்களுக்கு ஓரளவிற்கு ஆறுதலான ஒரு நிகழ்வாகத்தான் மக்களிடத்திலும் அரசியல் களத்திலும் பார்க்கப்பட்டது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 3 கட்டங்களாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டது. எனவே போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுதலைக்கு ஈடாக ஒவ்வொரு கட்டமாக ஆமோஸ் தன் வசம் உள்ள இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவிக்கும். விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் 30 பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் சிறைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் அந்த நிபந்தனை. முன்னதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைப்பக்கத்தில் ஷாலோம் ஆமோஸ் என்றால் ஹலோ அல்லது குட் பை என்று அர்த்தம். விருப்பத்தை நீங்களே தேர்வு செய்யலாம். இப்போதே உங்களிடம் மீதமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் உங்களால் கொல்லப்பட்ட அனைவரின் உடல்களையும் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும். மனநிலை பிழந்த நோயாளிகள் தான் உடல்களை தங்களுடன் வைத்திருப்பர். நீங்களும் மனநிலை பிழந்த நோயாளிகள் தான். அனைத்தையும் முடிக்க தேவையான எல்லா உதவிகளையும் நான் இஸ்ரேலுக்கு அனுப்புகிறேன். நான் கூறியபடி நீங்கள் செய்யாவிட்டால் ஆமோஸ் குழுவில் ஒருவர் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. உங்களால் வாழ்க்கை சீரழிக்கப்பட்ட உங்களின் முன்னாள் பிணை கைதிகளை நான் இப்போதுதான் சந்தித்தேன். இது உங்களுக்கான இறுதி எச்சரிக்கை ஆகும். காசா மக்களை பொறுத்தமட்டில் உங்களுக்கு அழகான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஆமோஸ்கள் காசாவை விட்டு வெளியேறும் நேரம் வந்துவிட்டது. நீங்கள் யாரையும் பிணை கைதிகளாக வைத்திருக்கவே கூடாது. அப்படி செய்தால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள். சிறந்த முடிவை நீங்களே எடுங்கள். இப்போதே பிணை கைதிகளை விடுதலை செய்யுங்கள் அல்லது அதற்காக பின்னர் கூலி கொடுக்க வேண்டியது இருக்கும் என்று தெரிவித்திருந்தார். கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் பிடித்து செல்லப்பட்ட மீதமுள்ள அனைத்து பிணை கைதிகளையும் உடனடியாக விடுவிக்காவிட்டால் நினைத்து பார்க்க முடியாத விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூட எச்சரித்திருந்தார். இந்த எச்சரிக்கைகள் பல கட்டங்களாக பல விதமாக கொடுக்கப்பட்ட நிலையில் பிணை கைதிகள் விடுவிப்பில் ஆமோஸ் எந்த முன்னேற்றமும் காட்டாததை சுட்டிக்காட்டி இஸ்ரேல் தற்போது தாக்குதலை தொடங்கியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 100 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிகிறது. இஸ்ரேல் காசா இடையே கடந்த ஜனவரி 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் நடந்துள்ள மிகப்பெரிய தாக்குதலாக இது அமைந்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிணை கைதிகளை விடுவிப்பதில் ஆமோஸ் தொடர்ச்சியாக சுணக்கம் காட்டி வருகிறது. அதேபோல் இந்த விவகாரத்தில் அமெரிக்க அதிபரின் தூதர் மற்றும் பிற மத்தியஸ்தர்களின் ஆலோசனைகளையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து காசா மீது தாக்குதலை தொடங்கியுள்ளோம். இந்த நிமிடம் முதல் ஆமோஸுக்கு எதிரான ராணுவ பலம் படிப்படியாக அதிகரிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மத்திய காசாவில் டேர் அல் பாலா என்னும் இடத்தில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் 3 குடியிருப்புகள் தரைமட்டமாகின. இதேபோல் கான் யூனிஸ், ரஃபாவிலும் இத்தாக்குதல் நீண்டுள்ளது. இத்தாக்குதல்களில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 100க்கும் அதிகமான உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகியுள்ளது.